ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா எல்லாருக்கும் அவ்வளவு சுலபமாக குறி சொல்வது கிடையாது. தவம் இருந்து என்கிட்ட வரம் கேட்டா கூட நான் யாருக்கும் குறி சொல்வது கிடையாது. ஆனால் சில நேரங்களில் என்னுடைய செல்ல பிள்ளைகள் யாராவது மனசு கஷ்டப்பட்டாலோ வருத்தப்பட்டாலோ கவலைப்பட்டாலோ அதை பொறுக்க முடியாம பார்க்க முடியாம நானே ஓடி வந்து அவங்களுக்கு நடக்க போற நல்ல விஷயத்தை குறி சொல்லி அவங்க வாழ்க்கையையும் அவர்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்றாற் போல மாற்றி அமைப்பேன். அப்படிதான் இப்போது உனக்கு குறி சொல்றதுக்காகவும் உன் வாழ்க்கையில நடக்க போற நல்ல விஷயங்களை பற்றி சொல்வதற்காகவும், அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான உண்மையை சொல்லி நீ தேடி அலைஞ்சு எதிர்பார்க்கறது உனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்றதுக்காகவும் இப்போது உன்னை தேடி வந்தேன். என் கையை தொட்ட உன் கையை பிடிச்சு நான் உனக்கு குறி சொல்றத சரியா கேட்டுக்கோ என் செல்லமே. காசு இருக்கிறவனையும் வசதியா வாழ்றவனையும் பார்த்து தானே இல்லாதவனாக நடுத்தர வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க நீனு மனசுல ஏக்கத்தோட இருக்க. அடுத்தவங்க போல நம்மளால வாழ முடியலையே, அவங்கெல்லாம் நல்லா செலவழிச்சு நிம்மதியா சந்தோஷமா வாழ்க்கையில நினைச்ச இடத்துக்கு போய்கிட்டு நல்லா வாழும்போது நான் மட்டும் ஏன் இப்படி திண்டாடி தவிச்சு கஷ்டப்படணும்னு நீ யோசிக்கிறது எனக்கு புரியுது. இந்த உலகத்துல விருப்பத்தோடு ஆசைப்பட்டு வேலை செய்யறவங்களை விட தலைவிதின்னு கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்க தான் இந்த உலகத்துல அதிகமா இருக்காங்க. உன் வாழ்க்கையில உனக்கு வேலை செய்யறது தலைவிதியாக எழுதப்பட்டிருந்தாலும், நீ அடுத்தவங்க கீழே கைகட்டி நிக்கிற வேலை செய்யக்கூடிய ஆளாக இருந்தாலும் அதுக்காக கவலைப்படாத. நீ யாரையும் ஏமாத்தல, யார்கிட்டையும் நீ திருடல. உண்மையா நேர்மையா உன்னுடைய உழைப்பை கொடுக்குற. ஆனா எவ்வளவுதான் உழைச்சாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உன் வாழ்க்கை மாறவும் இல்லை, உனக்கு பெருசா முன்னேற்றமோ வசதி வாய்ப்புகளோ உருவாகலன்னு தானே நீ கவலைப்படுற. எனக்கு நல்லா புரியுது என் செல்லமே. ஆனா நான் சொல்றத கேளு. மற்றவங்க பார்க்கறதுங்களுக்கு நல்லா பளபளப்பா வாழக்கூடிய மனிதர்களுக்கு வீட்டுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, கஷ்டம் இருக்கு, மன நிம்மதி இல்லாம தூக்கம் இல்லாம தவிக்கிறாங்கன்னு உனக்கு தெரியாது. அடுத்தவங்களை போல பளபளப்பா வாழணும்னு நினைக்காம உனக்கு பிடிச்சது போல கலகலப்பா வாழணும்னு ஆசைப்படு. ஏன்னா நீ எப்பவுமே சிரிச்சு சந்தோஷமா மனசையும் உடம்பையும் ஆரோக்கியமா வச்சுக்கிட்டு வாழணும்னு தானே ஆசைப்படுற. அப்படி வாழணும்னு நினைச்சினா பளபளப்பா இருக்க முடியாது. உண்மை என்னன்னா, நீ பார்க்கறதுக்கு ரொம்ப வசதியா தெரிகிறவங்களும் நல்ல ஆடம்பரமான அழகான வாழ்க்கையை வாழ்றவங்களா நீ நினைக்கிறவங்களும் வாழ்க்கையில பெரும் நாட்கள் கஷ்டத்தோடு தான் வாழ்றாங்க. மன நிம்மதி இல்லாம சரியா சாப்பிட முடியாம தூங்க முடியாம தான் வாழ்றாங்கன்றது உனக்கு தெரியாத ஆனா 100% உண்மையான ஒரு விஷயம். அவங்கள போல வாழணும்னு ஆசைப்படாத. நிம்மதியா சந்தோஷமா கலகலப்பா ஆக்கி கொடுமா தாயேன்னு என்கிட்ட கேட்டினா உன்னுடைய வேண்டுதலை என் உத்தரவாக ஏத்துக்கிட்டு அதை நிறைவேற்றி கொடுக்க, உன் கட்டளையை நிறைவேற்ற நான் தயாராகவே இருக்கேன் என் செல்லமே. நீ எங்க இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை உனக்கு இருந்தாலும் ஒவ்வொரு விஷயம் நடக்கும் போதும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அதிலிருந்து உனக்கு எது நல்ல விஷயமா எடுத்துக்க முடியுமோ அதை மட்டும் எடுத்துக்க பழகு. நல்லது கெட்டதுன்னு உன் கண்ணெதிரில் 1000 விஷயங்கள் இருக்கலாம். அதுவும் நல்லதை விட கெட்டது அதில் 1000 விஷயம் இருக்கலாம். எப்போதுமே கெட்டதை ஒதுக்கி வச்சுட்டு புறம் தள்ளிட்டு நல்ல விஷயங்களையும் நல்லதையும் மட்டும் உனக்குள்ள நீ எடுத்துக்கும் போது உன் வாழ்க்கைங்கிறது நல்லபடியாக மாறிடும். அடித்து வளர்த்து உன்னை பெருசாக கஷ்டப்படுத்தி நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நினச்ச உன்னுடைய பெற்றோர்களை விட உனக்கு அன்பாக எடுத்து சொல்லி பக்குவத்தை புரிய வச்சு நல்லபடியாக உன்னை ஜெயிக்க வைக்கணும்னு தான் இந்த வராகியம்மா நான் ஆசைப்படுறேன். நீ எப்பவுமே உன் வாழ்க்கையில் சுயமரியாதையோடு வாழணும்னு நினச்சினா வெற்றி நிச்சயமாக உன்னை பின்தொடர்ந்து வரும். அதுக்கு பதிலாக அடுத்தவங்களுக்கு அடிமையாக போனாலும் பரவாயில்ல, அடுத்தவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஆமா சாமி போட்டு ஜால்ரா போட்டுச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடணும்னு நினச்சினா கடைசி வரைக்கும் நீ சுயமரியாதை இழந்து அடுத்தவனுக்கு கீழே கைகட்டி வாழக்கூடிய வாழ்க்கை தான் உனக்கு அமையும். அடுத்தவங்க கீழே கைகட்டி வாழ செய்கிறது தப்பு இல்லை. ஆனால் அடுத்தவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் சொல்கிறதும் அடுத்தவன் என்ன சொன்னாலும் சரி சரின்னு ஒத்து போகிறதும் சரி கிடையாது என் செல்லமே. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை சரின்னு சொல்லு. நீ உன் மனசுக்கு தப்புன்னு பட்ட விஷயத்த அடுத்தவன் சரின்னு நினைச்சு சொல்லும் போதும் செய்யும் போதும் அதுக்கு நீ துணை போகணும்.
கூடவே இருந்து உதவி செய்யணும்னு அவசியம் இல்லை. உன் மனசாட்சிக்கு உண்மையாக நேர்மையாக நீ எப்போதுமே நடந்துக்கணும்னு தான் இந்த வராகியம்மா நான் ஆசைப்படுறேன். இந்த உலகத்துல உயிரோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இன்னொருத்தருக்கு நம்பிக்கை தரும் விதத்தில் நடத்தணுமே இருக்கணுமே தவிர யாரையும் ஏமாத்தி யாருக்கும் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாதுங்கிறத உன் மனசுல ஆழமாக பதிய வச்சுக்கோ. இந்த உலகத்துல இருக்கிறவன் தொலைச்சதும் இல்லாதவன் தேடுவதும் என்னன்னு கேட்டினா தன்னை பெற்ற தாயின் அன்புதான். ஏன்னா தாய்ங்கிறது எவ்வளோ பெரிய கொடுப்பின, எவ்வளோ அருமையான பொக்கிஷங்கிறது கூட இருக்கிற வரைக்கும் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அப்புறமா அவங்கெல்லாம் உலகத்தை விட்டு போன பிறகு அவங்க எனக்காக அது செஞ்சாங்க இது செஞ்சாங்க எப்படி வளர்த்தாங்கன்னு அடுத்தவங்க கிட்ட கதை சொல்லி புராணம் பேசி என்ன சாதிக்க போறீங்க? அதுக்கு பதிலா உன் கூட இருக்கும்போதே உன்னை பெத்தவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய. அவங்களுக்கு பணம் வேணுமா, உணவு வேணுமா, உடை கொடுக்கணுமா, தேவை என்ன, அன்பு வேணுமா, பாசம் வேணுமான்னு கேட்டு அவர்களுக்கு தேவையானதை நீ கொடுக்கும்போது உன் தேவை அறிந்து நீ கேட்காமலேயே உனக்கு எல்லாவற்றையும் செய்ய இந்த வராகியம்மா உன்னை தேடி வருவேன். ஆமியன் செல்லமே, மனிதாபிமானத்தோட நீ நடந்து கொள்ளும்போது என் மனித பிள்ளைக்கு என்ன செய்யணுங்கிறது இந்த வராகியம்மாவுக்கு தெரியாதா என்ன? நீ எப்போதும் உண்மையாக நேர்மையாக வாழ்ந்து வருகிறாய். ஆனா சில கீழ்த்தரமான மனிதர்கள் உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்கள் அப்படி உண்மையா நேர்மையா இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தினா ஏமாந்துதான் போவ. எல்லா மனிதர்களும் உன்னை போலவே இருக்க மாட்டாங்க, உன்னை போலவே உண்மையா நடந்துக்க மாட்டாங்கன்றத நீ கொஞ்சம் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் என் செல்லமே. உன் வாழ்க்கை மேம்படணும், உன் வாழ்க்கையில உனக்கு முன்னேற்றம் கிடைக்கணும், பொருளாதார வசதி இன்னும் அதிகமாகணும்னா உன் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்து. உன் சிந்தனையையும் புத்திசாலித்தனத்தையும் நேர்மையான முறையில் பயன்படுத்தி எப்படி இன்னும் ஜெயிச்சு சம்பாதிச்சு வாழணும்னு யோசிச்சினா உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைக்கவும் நீ நல்ல நிலைமைக்கு உயர்வதற்கும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக வழிகாட்டுவேன். வாழ்க்கையில் யாராவது உன்கிட்ட வந்து நீ என்ன சாதிச்சிருக்க, வாழ்க்கையில் என்ன செஞ்சிருக்கன்னு கேட்டாங்கன்னா நீ தைரியமாக சொல்லு, யார் என்னை நம்பினவங்க எத்தனையோ பேர் என்னை ஏமாத்தினாலும் நான் யாரையுமே ஏமாத்துனது கிடையாதுன்னு. ஏன்னா உண்மை அதுதானே. சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் பல ஏமாற்றங்களை நீ சந்திச்சிருக்க, எத்தனையோ எதிர்ப்புகளை தாண்டி தான் இந்த அளவுக்கு உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. ஆனால் ஒருபோதும் நீ யாரையும் ஏமாற்றவோ துரோகம் செய்யவோ இல்லை. அப்படி செஞ்சு நேர்மையான வழியிலேயே இந்த அளவுக்கு உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கனா அதுவே மிகப்பெரிய விஷயம்தான். அதுவே நீ செய்த சாதனை தான் என் செல்லமே. நேற்று வரைக்கும் நீ இழந்த விஷயங்களை எல்லாம் மறந்துட்டு நாளைக்கு உனக்கு கிடைக்க போற வெற்றியை நினைச்சு இந்த நாளை சந்தோஷமாக வாழ தயாராகு. எப்பவுமே உழைப்பு உன் கூட இருக்கும்போது காலங்கிற ஏணி உன்னை உயர்த்தி கொண்டேதான் இருக்கும். இந்த வராகி அம்மாவும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்குறேன். நீ யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா யாருக்கிட்டையும் போய் எந்த கேள்வியும் கேட்காதே. நீ செயலில் இறங்கும்போது நீ செய்யும் செயல்கள் மூலமாகவே நீ யாருங்கிறத இந்த உலகம் புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உன்னுடைய சிந்தனையும் செயலும் சரியாக இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கை அழகானதாக மாறிவிடும். எதையாவது செய்யணும்னா நம்ம செஞ்சால் 4 பேர் பார்ப்பாங்க, நம்மளை பெருசாக நடப்பாங்கன்னு பெருமைக்காக எதையும் செய்யாதே. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னா 4 காசு கொடுக்கணும்னா கூட உன் மன நிறைவுக்காக யாருக்கும் தெரியாமல் நல்லது செய். உனக்கு பிடிச்சத நீ பெருமையோடு செய்யலாமே தவிர பெருமைக்காக அடுத்தவங்க உன்னை பெருசாக பாராட்டி பேசணுன்றதுக்காக நீ எந்த நல்லதும் செய்ய வேண்டாம். ஏன்னா நீ யாருக்கும் தெரியாமல் உதவி செய்யும் போது தான் அது உனக்கு ஒரு மிகப்பெரிய மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் அது மட்டும் இல்லாமல் பெரிய புண்ணியத்தையுமே கூட உனக்கு கொடுக்கும். யாராவது உன் வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தும் போதும் உன் மனசை கஷ்டப்படுத்தும் போதும் வாழ்க்கை அங்கேருந்து தான் தொடங்குதுன்றதை தெரிஞ்சுக்கோ. ஏன்னா இது வரைக்கும் நீ சாதாரண வாழ்க்கையை சாதாரண மனிதன் போல வாழ்ந்துக்கிட்டு இருப்ப. எப்போ முதல்ல ஒரு மனிதன் உன் மனசை கஷ்டப்படுத்துகிறானோ அல்லது உன் மனம் காயப்படும்படி குத்தி காட்டி பேசுகிறானோ அங்கே இருந்து உன் வாழ்க்கையின் உயர்வு ஆரம்பமாயிடும். அடுத்தடுத்து நீ உன் வாழ்க்கையில் உயர்றதுக்கு என்ன செய்யணுன்றதை அங்கேயே யோசிச்சு அதை செய்ய ஆரம்பிச்சுடு என் செல்லமே. வாழ்க்கையில் பாடம் கற்பிக்க ஆரம்பிக்கும் போதே
அந்த பாடத்தில் எல்லாம் கற்றுக்கிட்டு முன்னுக்கு வர்றதுக்கும் முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிடணும். நீ இன்னைக்கு என்ன செய்றியோ அதுதான் உனக்கு திரும்ப கிடைக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு யாருக்கும் எந்த வகையிலும் தீங்கு செய்யாமல் நல்லதை செய், நன்மைகளை செய். அது பல மடங்கு உன் வாழ்க்கையில் நன்மையையும் புண்ணியத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். எப்போவுமே உன் வாழ்க்கையில் இருக்கிற துயரத்தை தூரமாக வச்சுக்கிட்டு இன்பத்தை இதயத்தில் வச்சுக்கிட்டு நம்பிக்கையை உனக்குள்ள வச்சினா எல்லாமே வெற்றியாகவே முடியும். எந்த அளவுக்கு உன் மனசில் நம்பிக்கையோட நீ எல்லா காரியங்களையும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக செய்றியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் உயர்வும் வெற்றியும் மிக பெருசாக இருக்கும். யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறவங்கள பார்த்து அவங்களுக்காக நீ செய்யக்கூடிய சிறு உதவிங்கிறது உன் வாழ்க்கையில் நீயே எதிர்பாராத சமயத்தில் பல மடங்கு பெரிய புதையலாக பொக்கிஷமாக உனக்கு திரும்ப கிடைக்குமென் செல்லமே. எப்போவுமே உன்னுடைய பழைய வாழ்க்கையை, கடந்த கால வாழ்க்கையை நினச்சி பார்த்து கவலைப்படாத. ஏன்னா பழைய வாழ்க்கை உனக்கு சின்ன வயசில் சந்தோஷமாக இருந்திருக்கலாம், அல்லது இடைப்பட்ட காலத்தில் கஷ்டமாக இருந்திருக்கலாம். நீ அதை யோசிக்கிறதால அது உனக்கு திரும்ப வரப்போகிறதில்ல. அதே போல் நீ வரக்கூடிய வருங்காலத்தில் உன் புதிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாது. அப்புறம் என்ன, கடந்த காலத்தையும் நினைக்க வேணாம், புது வாழ்க்கை எதிர்காலத்தையும் நினைக்க வேணாம். இப்போது இந்த நிகழ்காலத்தில் நீ வாழக்கூடிய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு என்ன செய்யணும்னு யோசி. இந்த நிகழ்காலம் உனக்கு காட்டும் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போனாலே வருங்காலமாகிய உனது எதிர்காலம் ஏற்ற மிகுந்ததாக இருக்கும் என் செல்லமே. நீ எப்போவுமே உன்னை மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும், உன் திறமையும் தகுதியையும் வளர்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி எந்த இடத்திலும் எதுக்காகவும் நிற்காம நீ மேலும் மேலும் முன்னேறி போகும்போது உன் வாழ்க்கைக்கான மாற்றம் வந்துடும். நீ எதிர்பார்த்ததையெல்லாம் நான் உனக்கு செஞ்சு கொடுத்துருவேன். இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் என இப்போதே இந்த வராகியம்மா வாக்கு தரேன்.